வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓல்டு கொஷின் பேப்பர் தான். ஸோ ஓல்டு கொஷின் பேப்பர் அப்படின்றது மிக மிக முக்கியம். இதிலிருந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 10லேருந்து 20 கேள்விகள் வரையும் வர்றதுக்கான எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஓல்டு கொஷின் பேப்பர் அப்படின்றதும் படிக்கணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் ஓல்டு கொஷின் பேப்பரும் இன்க்ளூடிங்காக வந்துடும். ஓகே, கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கு கடல்வழி பாதையை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? வாஸ்கோ ட காமா. டேஸ் ஒரு மிகப்பெரிய கடல். பசிபிக் பெருங்கடல். ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் அதியமான். இந்தியா டேஸ் நில அதிர்வு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 4. ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. எந்த ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி தாக்கியது? 2004. வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? அக்டோபர் 16, 1799. புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது? கடலூர். இந்திய ரிசர்வ் வங்கி முதல் 5 ரூபாய் நோட்டை டேஸில் வெளியிட்டது? ஜனவரி 1938. 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் கல்கத்தா. முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற மாநிலம் குஜராத். டேஸ் நிமிடங்களுக்கு மேல் பிராணவாயு கிடைக்காவிட்டால் மூளை செயல்படும் திறனை இழக்கிறது? 4. காசநோய் எதன் மூலம் பரவுகிறது? காற்று. மீனின் சுவாச உறுப்பு எது? செவில்கள். பாலில் டேஸ் அடங்கியுள்ளது? லாக்டிக் அமிலம். கூடு கட்டும் ஒரே வகையான பாம்பு ராஜநாகம். நமது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகல விகிதம் 3:2. கலோரி என்பது எதனுடைய அலகு? வெப்பம். மிகப்பெரிய மனித செல் எது? கருமுட்டை. தாவரங்கள் அவற்றின் ஊட்டச்சத்துக்களை முக்கியமாக எங்கிருந்து பெறுகின்றன? மண். பெரிபெரி என்னும் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? வைட்டமின் B1. மனித மூளை டேஸ் முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? 3. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? பெட்ரோலியம். ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் உள்ளன? 5. சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? 64 சதுரங்கள். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின். மலரின் எந்த பகுதி கனியாக மாறுகிறது? சூர்ப்பை. நமக்கு எத்தனை உணர்வுகள் உள்ளன? 5. பென்டிரைவ் என்பது டேஸ் சாதனம்? சேமிப்பு சாதனம். தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை எது? ராயபுரம் முதல் வாலாஜாபேட்டை வரை. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 24. டெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகரம் எது? கல்கத்தா. மின்னோட்டத்தின் அளவை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி அம்மீட்டர்.
மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் மிகச்சிறிய 6 இலக்க எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் 8,99,999. திருநெல்வேலியை சேர்ந்தடைந்த நேரம் 21 மணி 15 நிமிடம். திண்டிவனத்தில் இருந்து புறப்பட்ட நேரம் காலை 10 மணி. மொத்த பயண நேரம் 11 மணி 15 நிமிடங்கள். 1500 கிராம் எதற்கு சமமானது? 1 கிலோ 500 கிராம். ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 55 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் 3 வாரத்திற்கு தெளிக்கப்படும் தண்ணீரின் அளவு 1155 லிட்டர். 7737 என்ற எண்ணிற்கு பிந்தைய மற்றும் முந்தைய எண்ணிற்கு உள்ள வித்தியாசம் 2. 4:7 என்பதற்கு சமமான விகிதம் 12:21. 22ஆம் ஆண்டில் ஒரு நகரின் மக்கள் தொகை 22,25,000 ஆகும். அது அடுத்த வருடத்தில் 15% உயர்ந்தால் 2023இன் மக்கள் தொகை 2,58,750. 7.2 × 3.2க்கு சமமானது 23.04. -15 × -12 டேஸுக்கு சமமானது 180. ராம் தொடர்ச்சியாக 4 நாட்களில் முறையே 4 மணி நேரம், 7 மணி நேரம் மற்றும் 5 மணி நேரம் படித்துள்ளார். அவ்வாறெனில் அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார்? 4 மணி நேரம். 5 நிமிடங்களில் ஒரு ஹீட்டர் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தியுள்ளது. 2½ மணி நேரத்தில் எவ்வளவு யூனிட்டுகளை பயன்படுத்தியிருக்கும்? 15 யூனிட்டுகள். பின்வரும் வெளிப்பாடுகளில் எது பூஜ்ஜியமாக இல்லை? 2/0. எந்த வகை மழைப்பொழிவு 4 மணி மழைப்பொழிவு என அழைக்கப்படுகிறது? வெப்பச்சலன மழை. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் தகவலை பெறுவதற்கான கால அளவு 30 நாட்கள். நிலக்கரியில் இருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் அனல் சக்தி. மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? ஆளுநர். கைலாச மலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சீனா.